வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அவர்களோட 45வது படத்தோட டைட்டில் போஸ்டரை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டைட்டில் போஸ்டர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா 45 வந்து நம்மளோட ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் வந்து ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவியாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு வந்து டைட்டிலாக வந்து கருப்புன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த போஸ்டரை பார்க்கலே வந்து எப்படி அவரோட ரூரல் படமான வேலு, சிங்கம் இந்த மாதிரி அவரோட லைனப்பில் இருந்ததோ அந்த படத்தை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக அவர் கையில் ஒரு கத்தியோட ஒரு வெறித்தனமான ஒரு ஐயனார் லுக்கில் இருக்கார். பின்னாடி அதே மாதிரி அந்த சாமி இதெல்லாம் வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சிங்கம் படத்தில் எப்படி வந்து அந்த இன்ட்ரோவில் வந்து அப்படியே பறந்துட்டு வரல அந்த பேக்ரவுண்டில் அந்த இமேஜஸ்லாம் இருக்குமோ அந்த ஞாபகம் எனக்கு இது வந்தோடனே தெரிஞ்சது. இந்த படத்தில் வந்து அவரோட லுக்கை வந்து இன்னும் ரிவீல் பண்ணலை. அந்த போஸ்டர்லேயே வந்து அவர் பின்னாடி அந்த பிளாக் ஷேடில் தான் தெரியுறாரு. அவரோட ஃபேஸ் மட்டும் இன்னும் ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது இந்த மாதிரி இருக்க போது நம்ம லுக் வைஸில் அது கண்டிப்பாக தெரியும். இந்த படத்துக்கு இப்போ வந்து கருப்புன்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. நிறையா டைட்டில் வந்து ரூமராக வந்து போயிட்டு இருந்தது. எதிர்பார்க்காம இப்போ வந்து கருப்புன்னு சொல்லி இப்போ டைட்டில் வந்து லாக் பண்ணிட்டாங்க. குறிப்பாக இந்த படத்துக்கு வந்து இப்போ எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் வந்து ஒரு வின்டேஜான ஒரு சூர்யாவை வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காரு. அவரோட முன்னாடி படம் ரெட்ரோ வந்து என்னதான் வந்து ஒரு கலவையான விமர்சனம் பெற்றிருந்தாலும் அது வந்து ஒரு ஹிட் கேட்டகரியாக அமைஞ்சிருச்சு. ஆனால் அவருக்கான ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் வந்து இன்னும் அமையலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கான ஒரு வேறு லெவல் ட்ரீட்டாக இந்த படம் இருக்குன்னு நம்ம நம்பலாம். அந்தளவுக்கு ஒரு வின்டேஜ் ரோலில் ஒரு வேறு லெவலில் அசாதாரணமான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசென்ட்டோடு அவர் வந்து வருவார்னு நம்பலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மாதிரியே உங்களுக்கும் அந்த சிங்கம் இல்லை வேல் அந்த ஃபீல் வந்து வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.